ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் மொபைலுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சாத பால். அரை கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பாலே 2 கப்பு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கப்பு சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கப்பும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு பால் சேர்த்துட்டேன். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் நான் 2.5 கப்பு எடுத்திருக்கேன், தண்ணியும் பாலும் சேர்த்து. இப்போ தண்ணியும் பாலும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் 1 டம்ளர் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிசையணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வரணும். மாவு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த மாவு நம்ம உரலில் சேர்த்துக்கலாம். இதுதான் அச்சு, இதை வச்சு தான் நம்ம புளிய போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே உரலில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லாவே பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதி வரணும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம உரலில் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை புளிய ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 சுற்று இல்லைனா 3 சுற்று புளிங்க. புளிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். பால் கொதி வரணும். எதுக்கு பால் கொதி வரணும்னு சொன்னேன்னா, அப்போ தான் வேகும், இல்லைனா கரைஞ்சி போயிடும் பாலோட. அதுக்காக தான். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ திருப்பியும் 2 சுற்று இல்லைனா 3 சுற்று அப்படியே புளிங்க. இப்போ திருப்பியும் பால் கொதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் பால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் புளிய ஆரம்பிக்கணும். இப்போ திருப்பியும் பால் கொதிக்க ஆரம்பிக்கும். கரண்டிலாம் போட்டுறக்கூடாது, இல்லைனா கரைஞ்சிரும். எல்லாத்தையுமே இதே மாதிரியே புழிஞ்சிட்டேன். இப்போ அந்த கடாயை நீங்கள் லைட்டாக அப்படி ஆட்டினீங்கன்னா மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வேகும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இது 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம கரண்டிலாம் போட்டு அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாலோட. நீங்கள் கரண்டிலாம் அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வேக ஆரம்பிச்சிரும். பாலோட கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லம் சேர்க்கணும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம், இல்லைனா 3/4 கப்பு வெல்லம் சேர்க்கலாம். நான் 3/4 கப்பு தான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கிண்டக்கூடாது, நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுவே கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் வெல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருக்குல. வெல்லம் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பி இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அப்படியே ஆட்டினீங்கன்னா ஒத்தாப்பில் எல்லா இடமும் வெல்லம் அப்படியே ஒன்றாகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாயிடுச்சு. பால், வெல்லம், அந்த கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கரண்டியை போடலாம். ஏன்னா நல்லா வெந்துருச்சுல, இனிமேல் உடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லாருமே இதே செய்ய சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பால், வெல்லம், கொழுக்கட்டை எல்லாம் 3ம் சேர்ந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போதே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பால் கொழுக்கட்டையை. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புழுங்கல் அரிசி வச்சு பாட்டி காலத்து மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.